சம்மர் வேற வந்துருச்சுங்க. டெய்லி ஒரு 7-8 கேஸ் ஆகுது பாக்குறேன். என்னன்னு தானே கேக்குறீங்க? ஹீட் ஸ்ட்ரோக் தாங்க. உங்க பெட்டை ஹீட் ஸ்ட்ரோக்ல இருந்து காப்பாற்ற வேண்டியது ஒரு பெட் பேரண்டா உங்களோட கடமை. உங்க டாகோட ஹெல்த் அண்ட் சேஃப்டிக்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாதனால உங்க டாக் கொலாப்ஸ் ஆன பிறகுதான் டாக்டர் கிட்டயே கூட்டிட்டு வரீங்க. க்ளோஸ்டு கார்ஸ், ஹியூமிடிட்டி, வீட்ல ஏர் ஃப்ளோ இல்லாம இருக்கிறது, அப்புறம் சம்மர்ல உங்க டாக அவுட்டோர்லயே விட்டீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டாக்ஸுக்கு ஹியூமன்ஸ் மாதிரி ஸ்வெட் வராதுங்க. அதனால அவங்க பாடி டக்குன்னு ஓவர் ஹீட் ஆயிடும். ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான ஹை ரிஸ்க்ல இருக்க டாக் பிரீட்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா பக்ஸ் மாதிரியான பிளாட் ஃபேஸ்டு டாக்ஸ், ஓவர் வெயிட் டாக்ஸ், திக் கோட் இருக்க பிரீட்ஸ் அண்ட் முக்கியமா பப்பீஸ் அண்ட் சீனியர் டாக்ஸ். ஹீட் ஸ்ட்ரோக்கோட ஏர்லி சைன்ஸ் என்னன்னா வேகமா சத்தமா பேண்டிங் பண்ணுவாங்க, கம்ஸ்லாம் ரொம்பவே ஸ்டிக்கி ஆயிடும், ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க, ட்ரூலிங்கும் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதே லேட் சைன்ஸ் பாத்தீங்கன்னா வாமிட்டிங், சீசர்ஸ், எபிஸ்டாக்சிஸ் அதாவது மூக்குல இருந்து ப்ளீடிங் அண்ட் கடைசியா அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. சோ லேட் சைன்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் எய்டுக்கான மேஜர் ஸ்டெப் உங்க டாக ஷேட் இருக்க பிளேஸ்ல வைங்க. முக்கியமா காத்தோட்டமா இருக்கணும். கூல் வாட்டர் கொடுங்க. இது கிராஜுவலா உங்க பாடியை கூல் பண்ணும். பாடி ஃபுல்லா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுங்க, இல்லனா வெட் டவல் வைங்க. அண்ட் கம் கலரை செக் பண்ணிட்டே இருங்க. அவங்க பேண்டிங் பண்றதை நிறுத்திட்டாங்கன்னா அவங்க பாடி ஓரளவுக்கு கூல் டவுன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப லேட் சைன்ஸ் உங்க டாக் ரெக்கவர் ஆனாலும் பிரெயின், லிவர், கிட்னியை டேமேஜ் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சோ ஏர்லி சைன்ஸ் அப்பவே ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருங்க. அதே மாதிரி ஸ்ட்ரீட் மறந்துடாதீங்க. வீட்டுக்கு வெளியே வாட்டர் பவுல்ஸ் வைங்க. அண்ட் உங்க காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கீழே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த ரீல டாக் வச்சிருக்க எல்லா பெட் பேரண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சம்மருக்கு.